உங்களால் வெல்ல முடியும் புத்தகத்தோட அடுத்த பகுதி பார்ட் 7, இலக்குகளை அமைத்துக் கொள்ளுதல். இதை பத்தின வீடியோவை பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அடைய வேண்டிய இலக்கு எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா உங்க அறிவே அதை அடைய ஹெல்ப் பண்ணும். ஒரு பண்டைய இந்திய முனிவர் தன்னோட சிஷ்யர்களுக்கு வில்வித்தை கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவரு மரத்திலிருந்து ஒரு பறவையை இலக்கா வச்சு அந்த பறவையோட கண்ணை பார்த்து குறி வைக்க மாதிரி சொன்னார். ஃபர்ஸ்ட் சிஷ்யன் கிட்ட அவர் என்ன பார்த்தாங்கிறத சொல்ல சொன்னாரு. எனக்கு மரம், கிளை, இலை, பானம், பறவை, அப்புறம் அதோட கண்ணு, இது எல்லாத்தையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அந்த முனிவர் அந்த சிஷ்யனை நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2வது சிஷ்யன் கிட்ட வந்து அதே கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு அவன் எனக்கு பறவையோட கண்கள் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு முனிவர் வெரி குட், அப்படின்னா அம்பை விடு அப்படின்னு சொல்றாரு. அம்பு நேரா போய் அந்த பறவையோட கண்ணை குத்திருச்சு. இந்த கதை சொல்ற நீதி என்ன? நம்மளோட கவனத்தை ஒருமுகப்படுத்தாம நம்ம இலக்க அடைய முடியாது. ஒருமுகப்படுத்துறதும் ஒருநிலைப்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் இது கத்துக்கக்கூடிய ஒரு திறன். நம்மளோட கவனம் ஃபுல்லா எப்பயும் நம்ம எய்ம் மேலேயே தான் இருக்கணும். நம்ம லட்சியத்தை அடையறத தடுக்கிற ப்ராப்ளம்ஸ் மேல நம்ம கவனம் போச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம கவனத்தை கோல் மேல வைக்காம சிதறடிச்சுட்டு இதனாலதான் நான் ஜெயிக்கலன்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நல்லா சுட்டெரிக்கிற வெயில்ல கூட நல்ல பவரான லென்ஸை ஒரு பேப்பர் மேல அசைச்சுக்கிட்டே இருந்தா அந்த பேப்பர்ல தீ பிடிக்காது. ஆனா அதை ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பிடிச்சா அந்த பேப்பர்ல தீ பத்திக்கும். இதுதான் கான்சென்ட்ரேஷனோட பவர். சரி, கோல்ஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சந்திப்புல நின்னு இந்த ரோடு எங்க போகுதுன்னு ஒரு தாத்தாவை பார்த்து கேட்டான். அந்த தாத்தா நீ எங்க போகணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொல்றான். அந்த தாத்தா அப்படின்னா நீ எந்த ரோட்லனாலும் போயேன், இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு உண்மை. நாம எங்க போறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாத போது எந்த ரோடா இருந்தாதான் என்ன? இப்ப ட்ரெயின்லயோ பிளைட்லயோ அது எங்க போகுதுன்னே தெரியாம ஏறி சீட்ல உட்காந்துருவீங்களா? இல்லங்கிறது தான் எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்கும். அப்படின்னா சில மக்கள் ஏன் இலக்குகளே இல்லாம வாழ்க்கையை நடத்துறாங்க? மக்கள் கோல்ஸை ட்ரீமோடவும் விருப்பங்களோடவும் போட்டு குழப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் நம்ம ஆசைகளே தவிர வேற ஒன்னும் இல்ல. ஆசைகள் பலவீனமானது. அடுத்து நான் சொல்ல போற இந்த 5 துணையா இருந்தா நம்மளோட ஆசைகள் கூட ஸ்ட்ராங்கா மாறிடும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வழிகாட்டுதல், 2வது அர்ப்பணிப்பு, 3rd மன உறுதி, 4th கட்டுப்பாடு, 5 கெடு அதாவது டெட்லைன். கனவுகளை நனவாக்க தெளிவான ஒரு கோலை எழுதி வைங்க. அதை நிறைவேற்ற ஒரு பிளானையும் உருவாக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 சொன்ன கருத்துக்களையும் ஒரு நாளைக்கு 2 முறை படிங்க. ஏன் நிறைய பேர் கோல் செட் பண்ணிக்கிறதே இல்லை? இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நம்பிக்கை இல்லாத மனப்பாங்கு, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை விட ப்ராப்ளம்ஸை பார்க்குற மைண்ட் செட். அடுத்து தோல்வி பத்தின பயம், பேராவல் இன்மை, புறக்கணிக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயம், தள்ளி போடுற பழக்கம், தாழ்ந்த சுயமதிப்பு, கோல்ஸோட இம்பார்ட்டன்ட் தெரியாம இருக்கிறது, கோல் செட் பண்றத பத்தின அறிவே இல்லாம இருக்கிறது. கோல் செட் பண்றதுங்கிறது ஒரு ஃபிளைட் டிக்கெட் வாங்குற மாதிரி தான். வெறுமனே போய் ஒரு டிக்கெட் நம்ம வாங்க முடியுமா? ஸ்டார்ட் பண்ற இடம், சேர்ற இடம், என்ன கிளாஸ்ல நம்ம டிராவல் பண்ண போறோம், எவ்வளவு சார்ஜ் அதுக்கு கொடுக்கணும், எந்த டேட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிரயாணத்தை, அந்த டிக்கெட்டோட எக்ஸ்பைரி டேட் என்ன, இது எல்லா டீடைலும் தெரிஞ்சுதானே நம்ம ஒரு டிக்கெட் எடுக்க முடியும். இப்ப பெரும்பாலான மக்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் எதுன்னு கேட்டா பெரும்பாலும் நாங்க ஜெயிக்கவும் சந்தோஷமா வாழவும் விரும்புறோம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. இது எல்லாம் அவங்களோட விருப்பங்கள் தானே தவிர ஒண்ணு கூட தெளிவான இலக்கு கிடையாது. கோல்ஸ் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாமா? எஸ், ஸ்பெசிபிக். எக்ஸாம்பிளுக்கு நான் வெயிட்டை குறைக்க விரும்புறேன் அப்படிங்கிறது வெறும் விருப்பம் தான். அதுவே 90 நாள்ல 10 பவுண்டு குறைச்சிருவேன் அப்படின்னு அடிச்சு சொல்லும் போது அது ஒரு இலக்கா மாறிடுது. அடுத்து எம், மெஷரபிள். நம்மளால அதை அளவிடவே முடியாதுங்கிறப்ப எப்படி வெற்றிகரமா முடிக்க முடியும் நம்மளால? சோ வெற்றி அழகக்கூடியதா இருக்கணும். அடுத்து ஏ, அச்சீவபிள். சாதிக்க கூடியதுன்னா நமக்கு சவாலா இருக்கிற அளவுக்கு கை கட்டாத தூரத்துல இருக்கணும். அதே சமயம் நம்ம பார்வையில இருந்து விலகி இருக்கவும் கூடாது. அடுத்து ஆர், ரியலிஸ்டிக், யதார்த்தமானது. 30 நாள்ல 50 பவுண்டுக்கு எடையை குறைக்கணும்னு நினைச்சா அது யதார்த்தம் இல்லதானே. அடுத்தது டி, டைம் பவுண்ட். எதுக்கும் ஒரு தொடங்குற நாளும் முடிக்கிற நாளும் இருக்கணும். எதுவுமே இல்லாம பிளாண்டா இருக்க கூடாது. இலக்குகள்லயே 3 டைப் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இதுல ஷார்ட் டேர்ம்ங்கிறது 1 வருஷம் வரைக்கும், மிட் டேர்ம்ங்கிறது 3 வருஷம் வரைக்கும், லாங் டேர்ம்ங்கிறது 5 வருஷம் வரைக்கும். கோலுங்கிறது 5 வருஷத்துக்கு மேலானதா கூட இருக்கலாம். நம்ம கோல்ஸ் எப்பவும் பேலன்ஸ்டா இருக்கணும். நம்ம வாழ்க்கைங்கிறது 6 கம்பிகள் இருக்கிற சக்கரம். அந்த 6 கம்பிகள் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குடும்பம். நம்ம வாழ்றது, பழப்ப நடத்துறது எல்லாமே நமக்கு பிடிச்சவங்களுக்காக. 2வது பொருளாதார நிலை. இது நம்ம வேலையையும் பணத்தால வாங்க முடிஞ்ச பொருளையும் குறிக்குது.
3வது உடல்நிலை. ஆரோக்கியம் இல்லைன்னா எதுக்குமே பொருள் கிடையாது. 4வது மன. 5 சமுதாய நிலை. 6 ஆன்ம நிலை. இந்த 6ல ஏதோ ஒண்ணு கோணலா போயிட்டாலும் நம்ம வாழ்க்கையே தடம் புரண்டு போய். நமக்கு 2 டைப்பான கல்வி தேவைப்படுது. ஒண்ணு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறத கத்துக் கொடுக்கணும். 2வது எப்படி வாழணுங்கிறத கத்துக் கொடுக்கணும். சில பேர் அவங்க செய்யற தொழில மூழ்கி போய் தங்களோட குடும்பம், ஹெல்த் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றாங்க. நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா எல்லாம் என் குடும்பத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்னா என்ன, பாசிட்டிவ் பர்சனாலிட்டி எப்படி வளர்த்துக்கிறது, இதை பத்தின வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ. குடும்பத்துக்காகவும் வாழணும், குடும்பத்தோட உங்களுக்காகவும் வாழணும். ஃபேமிலிக்காகன்னு சொல்லி குடும்பத்தையே விட்டுட்டு ஓடி ஓடி உழைச்சு என்னத்தை சாதிக்க முடியும்? திரும்பி பார்க்கும்போது ஓடுனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர நம்ம வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஒண்ணுமே இருக்கு. பணம் சம்பாதிக்கிற முயற்சியில நம்ம உடல் நலத்தை இழந்துடுறோம். அப்புறம் உடல் நலத்தை சரி பண்ண சம்பாதிச்ச பணத்தையும் இழந்துடுறோம். உங்களோட இலக்குகளை ஆராய்ஞ்சு பாருங்க. வெற்றியாளர்கள் எப்பயும் குறிக்கோளை பார்ப்பாங்க, ஆனா தோல்வியாளர்கள் தடைகளை தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு கோலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப பணமே வேண்டாம், நல்ல உடல் நலம் மட்டும் இருந்தா போதுன்னு ஆசைப்பட்டா அது நிச்சயமா பிராக்டிக்கலா ஒத்து வராது. உலகத்துல இருக்கிற பணத்தை எல்லாம் ஒருத்தன் சம்பாதிச்சிடலாம், ஆனா அவன் தன்னோட குடும்பத்தையும் ஹெல்த்தையும் இழந்துட்டா இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒவ்வொரு இலக்கையும் டெஸ்ட் பண்ணி வேல்யூ பண்ணணும். நல்ல குவாலிட்டியான போட்டோ எடுக்க எப்படி ஒரு கேமராக்கு ஃபோக்கஸ் முக்கியமோ அதே போல ஒரு தரமான வாழ்க்கையை நடத்த நமக்கு இலக்குகள் முக்கியம். நீங்க நிலாவுக்கே குறி வைங்க, ஒருவேளை உங்க குறி தப்புனாலும் நட்சத்திரங்கள்ல ஒன்னாயிடுவீங்க. அர்த்தம் இல்லாத இலக்குகள்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு, ஒரு விவசாயி கிட்ட ஒரு நாய் இருந்துச்சான். அது எப்பயுமே ரோட்ல போற வண்டிகளை துரத்தி குறைச்சிட்டு இருக்கும். ஒரு நாள் அந்த விவசாயி கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, உங்களோட நாய் எப்பயாச்சும் ஒரு காரை பிடிச்சிரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதை பத்தி தெரியாது, என் கவலையெல்லாம் அப்படியே பிடிச்சாலும் அதை வச்சு அந்த நாய் என்ன செய்ய போகுதுன்னு தான் அப்படின்னு பதில் சொன்னாரு. இந்த மாதிரி அர்த்தமில்லாத இலக்குகளை ஃபாலோ பண்ற இந்த நாய் போல நிறைய பேர் வாழ்றாங்க. நம்மளும் அந்த மாதிரி இல்லாம ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி ஓடணும்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.